வெற்றியாளனி ஒரு வெற்றியாளனின் வாக்கு மூலம். எனக்கு என்னமோ அது சுயசரிதை மாதிரி இருந்தது மரபின் மைந்தன் முத்தையா. அதுல எந்த கர்வமும் அகம்பாவமும் இல்லை. தன்னம்பிக்கையும் கர்வமும் பார்க்க ஒரே ஜாடையா இருக்கும். யாருக்கு? தன்னம்பிக்கை இல்லாதவனுக்கு. அவன் அது கர்வமா நினைப்பான். தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு அடையாளம் தெரியும். எங்கிருந்து பார்த்தாலும் அது அடையாளம் தெரியும். ரொம்ப அழகாக ஒரு வெற்றியாளனின் வாக்கு மூலம், நான் என் கனவுகளை நெஞ்சில் வைத்தேன். எங்க வைக்கிறதுன்னு யாராவது தெரியாம புக்கு வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க வைக்கணும்னு அவரே சொல்லிட்டாரு. நான் எந்த கனவுகளை நெஞ்சில் வைத்தேன், நாள்தோறும் அதை நெருங்கும் நினைவு வைத்தேன். தான் என்னும் அகம்பாவம் தள்ளி வைத்தேன், தன் திறமை ஏதென்று தெரிந்து வைத்தேன். ஏன் என்னும் தேடலினை ஏற்றி வைத்தேன், எத்தனையோ திசை திரும்பல் மாற்றி வைத்தேன். டிஸ்ட்ராக்ஷன் திருப்பி திருப்பி சொல்றோமே. ஆனவரை முயற்சிகளை ஆக்கி வைத்தேன், அச்சமுடன் சோம்பலினை போக்கி வைத்தேன். எவ்வளவு how beautiful the words are. ஒரே ஒரு பயம். கண்ணாடி முன்னால் நிற்கும் பொழுது என்னுடைய பகைவன் நான் தானே எனக்கு தெரியும். என் சோம்பலை போக்க எனக்கு மார்க்கம் இல்லை. என்கிட்ட உள்ள எனக்கு பெரிய அச்சம் என்ன? என் சோம்பல். அச்சமுடன் சோம்பலினை போக்கி வைத்தேன். காலத்தை எப்போதும் கருத்தில் வைத்தேன், கணப்பழுதும் பயனுறவே கணக்கில் வைத்தேன். கருத்தில் வைத்தேன் காலத்தை, கணக்கில் வைத்தேன் கணங்களை. பாலம் போல் பலரிடையே தொடர்பு வைத்தேன். இவ்வளவு பெரிய ஆடியன்ஸுக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். பார்ப்பவரை ஈர்க்கின்ற பண்பு வைத்தேன். ஒரு வெற்றியாளனுடைய வாக்குமூலம் எப்படியெல்லாம் வருது? வேலை போல் கூரான பார்வை வைத்தேன். நத்திங் மிஸ்ஸஸ் மை அப்சர்வேஷன். வேண்டியதை பேசுகிற வழக்கம் வைத்தேன். மூலம் அந்த தெய்வம் என்று பக்தி வைத்தேன். முடிந்தவரை பிறர் நெஞ்சில் சக்தி வைத்தேன். பிரில்லியன்ட். இதை விட பெரிய நம்பிக்கை வேற என்ன வேணும்? என்னால கொடுக்கக்கூடியது என்ன? எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஒரு எமர்ஜென்சிக்கு போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்திலோ இல்லது ஒரு இன்டென்சிவ் கேர் வெளியில நிற்கக்கூடியவங்களையும் தாண்டி போகும்பொழுது ஒரு முறை அந்த தோலை உங்க விரல்களால தொட்டு, யாரும் தெரிய வேண்டாமா? எதுக்கு தெரியணும்? தெரியுமே எதற்காக எல்லாரும் இருக்கோன்னு. நிமிர்ந்து அந்த கலங்கிய கண்களோட பார்க்கும்போது ஒரு புன்னகை போதும், ஒரு வார்த்தை போதும், எல்லாம் சரியாகும் அப்படின்னா அசரீரி மாதிரி அந்த வார்த்தை வந்து விழும். ஆண்டவனே வந்து சொன்ன மாதிரி விழும். அப்போ முடிந்தவரை எல்லார் மனதிலையும் சக்தி வைக்கிறது பெரிய விஷயம். பிறர் நெஞ்சில் சக்தி வைத்தேன். பக்கத்தில் இருப்பவர் பால் பரிவு வைத்தேன். பகைவர்தம் மீதும் ஒரு புரிதல் வைத்தேன். தர்க்கத்தில் எதிர்த்தரப்பை தெரிந்து வைத்தேன். தளர்ந்தவர்க்கு முடிந்தவரை தந்து வைத்தேன். சிக்கல் என்றால் தீர்வும் உண்டு சொல்லி வைத்தேன். சிறு மதியை கொண்டவரை தள்ளி வைத்தேன். முக்காலம் தனி நினைத்தே முயற்சி வைத்தேன். முகத்தினிலும் அகத்தினிலும் மலர்ச்சி வைத்தேன். போதும் இல்ல? எல்லாம் தேன் 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 அவர் உருகி உருகி சொல்லக்கூடிய பார்த்தேன் சிரித்தேன் மாதிரியே ஒரு தேன் பட்டியல். ஆனா உண்மையாகவே தேன் பாட்டில் போல மிக மிக வெற்றியாளனின் வாட் இஸ் த ரெஸ்யூமே ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மேன் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, கேட்கறது இல்லை யாரும், கேட்டாங்கன்னா கண்டிப்பா காட்ட வேண்டியது. குழந்தைகள் கிட்ட தைரியமாப்பா, வீட்டுல அடாலசன்ட் சில்ட்ரன் 10 பருவத்து குழந்தைகள் இருந்தால் தைரியமாக மேசையில் வைத்து விட்டு செல்லலாம். குழந்தைங்க திருப்பி பார்த்தா எங்க அப்பா என்ன படிக்கிறாங்க, எங்க அம்மா என்ன படிக்கிறாங்கன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். பெற்றோரை பார்க்கும் பொழுதும் பேசும்போதும் நான் சொல்வேன், பெற்றோர்களை மட்டும் பார்க்கும்போது கீப் யுவர் மொபைல் கிளீன் அப்படின்னு சொல்வேன் நான். உங்க மொபைல் உங்க குழந்தை வந்து தூக்கும் போது பாஞ்சு வந்து பதறி போய் பறிக்கிற அளவுக்கு உங்க மொபைல்ல தேவையில்லாதது வச்சிடாதீங்க அப்படின்னு. வாட் யூ ரீட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹூ யூ ஆர். கையில் இருக்கக்கூடிய புத்தகம் என்ன, எதை வாசிக்கிறீர்கள் என்பதை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வைலன்ஸ் கேமரா உங்க குழந்தைங்க பார்த்துட்டே இருக்கும், படிச்சுட்டே இருக்கும். குழந்தைங்க உங்களை படிக்கிறது நீங்க எதை படிக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. தைரியமா ஒன்னால வச்சுட்டு போலாம். குழந்தைய திருப்பி பார்க்க சொல்லலாம், வா பேசுறேன்னு சொல்லலாம். சரிபாதி மிக அழகானது. கனவும் செயலும் சரிபாதி. ஐயோ எனக்கு அந்த அந்த முரண்கள் எவ்வளவு அழகா வந்து விழுதுப்பா. அடுத்தது இதுவாக இருக்குமோ அதை நான் நிறுத்திடுவேன், அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன். கனவும் செயலும் சரிபாதி. கனவும் நனவுன்னு சொல்லுவாரோ, இல்ல செயலும். ஆமா, பாதியும் கனவாவே நின்றுடுது இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த ட்ரீம்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்ட், சம்டைம்ஸ் ஈவன் அபார்ட்டட், ரைட்? அந்த இடத்துல கனவும் கனவாகவே இருக்கக்கூடாது, அடுத்து செயல் வரணும். கனவும் செயலும் சரிபாதி, கருத்தும் முரணும் சரிபாதி, மனமும் அறிவும் சரிபாதி. மனிதா மனிதா இது நீதி. ஆளும் ஆடையும் சரிபாதி, ஆணும் பெண்ணும் சரிபாதி, வாழும் கவசமும் சரிபாதி. கல்வியை பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்வேன், எஜுகேஷன் இஸ் யுவர் ஷீல்ட் அண்ட் எஜுகேஷன் இஸ் யுவர் வெப்பன் அப்படின்னு சொல்வேன். ரெண்டும் அதுதான். வாழும் கவசமும் சரிபாதி, வாழ்வில் என்றும் இது நீதி. அடுத்தது அழகு. ஒளியும் இருளும் சரிபாதி, ஓட்டமும் வாட்டமும் நான் நினைச்சேன், இல்ல ஓய்வும். தேங்க்யூ. ஓட்டமும் ஓய்வும் சரிபாதி. இது ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்கும் தெரியுமா? திஸ் a kind of a relay race. நல்ல கவிதைகளை படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள
இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு கவிஞன் மாதிரி ஜாடையில் யாராவது உள்ளுக்குள்ள இருந்தா அவர் ஒரு வார்த்தையை எடுத்து கொடுப்பாரு. அது அல்லன்னு உண்மையான கவிஞன் சொல்லுவான், இல்ல இல்ல நான் வேற வார்த்தை வச்சிருக்கேன் அப்படின்னு. வலியும் மகிழ்வும் சரிபாதி, வாழ்வியல் சொல்லும் ஒரு செய்தி, வெற்றியும் தோல்வியும் அது ப்ரெடிக்டபிள், நமக்கே தெரியும். அடுத்தது வெறுப்பும் விருப்பும் சரிபாதி, பற்றும் துறவும் சரிபாதி, பகுத்து பார்த்தால் இது செய்தி. எதிர்ப்பும் அடுத்தது என்னவாக இருக்கும்? ஏற்பும். அதான் சொல்லேன், வார்த்தைகள் வந்து விழுது அப்படியே. எதிர்ப்பும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க படிப்பீங்கன்னு நம்புறேன் நான். ரைட்? இது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அ ட்ரான்ஸ், ஏதோ ஒரு மோமெண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஒரு ஃபீவரிஷ் எக்ஸைட்மெண்ட் அந்த கவி அனுபவத்துல தானா எழுதுற மாதிரி இருக்கு. விரல்கள் பேனாவை பிடிக்க, காலம் கவி எழுத, கண்டிப்பாக முன்னங்கால் மட்டுமல்ல முன்னங்கால் பின்னங்கால் மண்டியிட்டு தும்பிக்கையால் வாழ்த்தி தோளில் ஏற்றுக்கொள்ளும் அடுத்த காலம். ஜெயமோகனையும் தாண்டி நான் போறேன். வெறும் முன்னங்கால்களை மடித்து கையால் வாழ்த்துறது மட்டும் அல்ல கவிஞன். எதிர்ப்பும் ஏற்பும் சரிபாதி, ஏக்கமும் நிறைவும். எதிர்ப்பும் ஏற்பும் சரிபாதி, ஏக்கமும் நிறைவும் சரிபாதி, புதிரும் விடையும் சரிபாதி, புரிந்தால் வாழ்க்கை ஜெகஜோதி. ஹைலி பிலசாபிக். எனக்கு அதுதான் முத்தையாவுடைய பெரிய பலம். அதுதான் மிக அப்சல்யூட்லி பிலசாபிக். உன்னை தாண்டி போக முடியாம தடுத்து நிறுத்தி இது புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நட அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தன்னுடைய தந்தத்தை உடைச்சு சரி நான் உட்காந்து எழுதுறேன் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற விநாயகர் கூட இந்த மாதிரி விசித்திரமான ஒரு சித்திரவதைக்கு ஆளாயிருக்க மாட்டார். செய்பவை எல்லாம் திரும்பி வரும், செய்தவர் திசையை விரும்பி வரும். முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையிறது மட்டும் இல்ல, விரும்பி விளையும் போல இருக்கு இதுல. எய்த கணைகள் எப்படியோ எய்தவர் மார்பை அடைந்து விடும். பெய்மழை கடல் போய் முகிலாகி, இதே இது மறுபடியும் யூசிங் இட் எல்ஸ்வேர் ஆல்சோ. 2-3 இடங்கள்ல இதே வருது. கடல்ல இருந்து கிளம்பி முகிலாகி, முகில் மீண்டும் மழையாகி, மழை நதிக்கு வந்து நதி மறுபடியும் கடலை சேருவதை போல. பெய்மழை ரொம்ப அழகாக இருக்கு எனக்கு. திஸ் ஆல்மே இது என்ன சொல்லலாம், யாயும் யாயும் யாராகியரோல அவர் கொண்டு வந்து செம்புல பெயல் நீர் அப்படிம்பாருல, அந்த பெயல் நீர் மாதிரி பெய்மழை பெய்தால் தானேப்பா மழை. ஆனா கூட அந்த பெய்மழை ரொம்ப அழகாக தான் இருக்கு, பெய்மழையா இல்லாத வரைக்கும். பெய்மழை கடல் போல் முகிலாகி பூமியை மீண்டும் அடைய வரும். வையகம் எங்கும் நியதி இது விளங்கிக் கொண்டால் ஞானம் வரும். நாமே விதைப்பவை நம்மை சேரும், கணியன் பூங்குன்றன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உண்மையான கவிஞன் அதுதானே. ஏகே ராமானுஜன் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஹி இஸ் a great poet and a great translator. அவர்கிட்ட கேட்டபோது சங்க இலக்கிய பாடல்கள் அவர் மொழிபெயர்க்க வந்தபோது அவர்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான். ஹவ் யூ ரெட் சங்கம் லிட்டரேச்சர்? எஸ் அப்படின்னு. வாட் டு யூ ரைட் நவ்? அதான் படிச்சாச்சு இல்ல, சங்க இலக்கியத்துல சொல்லாத எழுத போறீங்க அப்படின்னு. இல்ல படிக்கல, அப்புறம் எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுவே யூ காட். இதுல ரொம்ப அழகாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அது முன்னால போனவங்களை கூட்டிட்டே வருது. என்ன கண்ணி மாதிரி வராங்க பாருங்க கவிஞர்கள். நாமே விதைப்பவை நம்மை சேரும், நல்லதை விதைத்தால் நலமாகும், தாமே தேடும் உறவுகளும் தரமாயிருந்தால் புகழ் சேரும். பூமி முழுவதும் உறவென்றே புதையல் எடுக்க மனம் வைப்போம். ஆமாம் வாழ்வின் பாதையினை அமைத்துக் கொள்வோர் நாம் தானே. குழந்தைங்களுக்கு when they are in a very adolescent childrenக்கு தயவு செஞ்சு இந்த பாடல்களா மெட்டமைங்க. வீட்டில் குழந்தைங்க வந்தா இன்னும் பாபா பிளாக் ஷிப் வேண்டாம், இன்னும் ரெயின் கோ வேண்டாம். எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு கலோனியல் ஆட்டிடியூட் தலைக்குள்ள இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆங்கிலமும் தெரியும், ஆங்கிலமே தெரியும் கண்டிப்பாக இல்லை. இட் இஸ் சர்டன்லி நாட் அ சிம்பிள் ஆஃப் யுவர் இன்டெலிஜென்ஸ். அறிவினுடைய மிகப்பெரிய ஒரு குறியீடாக ஆங்கிலம் எப்பொழுது மாறியதுன்னு எனக்கு தெரியாது. ஆங்கிலேயனை விரட்ட விட்டுட்டு ஆங்கிலத்தை மட்டும் பிடிச்சு வச்சிருக்கோம், அது மேல ஒரு பெரும் மோகத்தை வச்சுட்டு இருக்கோம். அப்படி வரும்போது இல்லைன்னா பாரதி கேட்டீங்கன்னா பைத்தியம் சொல்லலாம், படியிலன்னா தான் அந்த பைத்தியம் தெளியும், கொஞ்சம் கொஞ்சமாலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க, இதை பாடுற சொல்லுங்க. இதை பாடி வரும்பொழுது மனதுக்குள்ள வரும் அந்த பாட்டு. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் குழந்தை இது சொல்லும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. மெட்டமைக்க உங்களால முடியும்னா குழந்தை பாடட்டும். விருப்பத்தோட கேட்டு கைத்தட்டக்கூடிய விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தா போதும், மற்றவங்க வர வேண்டிய தேவையில்லை. வேற என்ன நம்மளால சொல்ல முடியும்? ஏன்னா இல்ல வந்தவங்க கேட்கறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி, இது எனக்கு ஆபரேஷன் சிந்தூரப்ப ரொம்ப தேவைப்பட்டது மகன். ஐம் சாரி, ரொம்ப பர்சனலாக கூப்பிடும்போது இந்த மகன் அப்படிங்கிற வெளி இல்லைன்னா கவிஞர் அதோட நிறுத்திடுவேன் நான். போர் முனையில் வீழ்ந்தவரை பாடு குயிலே. குயிலுக்கு பெரிய வேலை. உயிர் போக்குவித்த புண்ணியரை பாடு குயிலே. தாயின் மணிக்குடி பாரின் மாதிரி
பாரதத்தின் செல்வர்களை பாடு குயிலே, வான் பரப்பில் அவர் சுவாசம் தன்னை தேடு குயிலே. நாட்டின் எல்லை காக்க வந்த நாயகர் அன்றோ, கொடி நாட்ட வந்த தியாகிகளின் பிள்ளைகள் அன்றோ. மூட்டி வைத்த வீரக்கனல் மூளும் வண்ணமே, வீர முக்தி கொண்ட தீரர்களை பாடு குயிலே. தொட்டணைத்த காதலியின் தோளை மறந்தார், வீட்டு தொட்டிலே தூங்கும் பிள்ளை காண மறந்தார். வெட்ட வந்த பகை குலத்தை வெட்டி விழுந்தார், புகை 8 திசை 8 பாடு குயிலே. அரங்கம் அதிராட்டாலும் பரவாயில்ல, யார் பெற்ற குழந்தையோ நமக்காக எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு நமக்காக பண்ணது இருக்கு இல்லையா. இந்த 1-2 மட்டும் சொல்றேன், விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை, ஆனா உங்களை உட்கார வைக்கிறதுக்கு நேரமும் இல்லை. இப்படி எத்தனை நாட்களுக்கோ அப்படின்னு, நாட்களுக்கோ தான் கவிதையில வருது, தலைப்புல மட்டும் நாளுக்கோ அப்படின்னு வந்திருக்கு. நான் நாட்களுக்கோன்னு மாத்திட்டேன். ஏதோ சொல்கிறேன் என்பீர்கள், ஏனோ சொல்வது புரிவதில்லை. தீதான் நன்றா கேட்பீர்கள், தீமையின் நன்மை பார்ப்பதில்லை. தீமையில் நன்மை இது வரைக்கும் பார்த்திருக்கீங்களா? இல்லையே, தீமையே பார்த்தது இல்லையா, அப்புறம் தானே தீமையின் நன்மையை பார்ப்பது. வாதம் புரிய அழைப்பீர்கள், வாழ்வின் நடுநிலை உணர்ந்ததில்லை. மோதல் வளர்த்து மறப்பீர்கள், முட்களின் கீறல் மறைவதில்லை. நாவினால் சுட்டவடு எல்லாம் தவறாய் இருக்கிறதாய், நம்மளை பத்தி தான், எல்லாம் தவறாய் இருக்கிறதாய், ஏதோ சதிகள் நடக்கிறதாய், பொல்லா மனிதர் சூழுவதாய், பொய்யாய் பயங்கள் வளர்ப்பீர்கள். இல்லாதனவே சொல்லுவதில், இதையும் அதையும் உளறுவதில், எல்லாம் தெரிந்த தோரணையில் எத்தனை காலம் நடப்பீர்கள். வெற்று வதந்திகள் ஒரு பக்கம், வாட்ஸ்அப் புலம்புகள் ஒரு பக்கம், கற்றவர் கூட மூடற்போல் கண்டதை நம்புதல் ஒரு பக்கம். முற்றும் அறிந்தவர் செயல்களிலே முனைப்பாய் இறங்கி இயங்குகிறார். சற்றும் பொறுப்பில்லாதவர்கள் சகிக்க மனமின்றி புலம்புகிறார். இன்னும் எத்தனை நாட்களுக்கோ இங்கே பேதம் வளர்ப்பீர்கள். முன்னை கதைகள் பல பேசி, பாரதி நன்றி, முன்னை கதைகள் பல பேசி மறைகள் வேதங்கள் பழிப்பீர்கள். தன்னை பொய்கள் நடுவினிலே தன்னை பொய்கள் நடுவினிலே தொலைத்த, அப்படி படிக்கணும், தன்னை பொய்கள் நடுவினிலே தொலைத்த மனிதரை கேளுங்கள். பின்னை தலைமுறை உம்மை ஏசும் பதுங்க பொந்துகள் தேடுங்கள். வாலிபம் மிக இல்லை, எனக்கு புரியல அது எப்படி வந்து அந்த ஃபிட்டிங் ஃபினாலே, the last line takes everything, it takes a complete load of the poem. அந்த வரும்போது எனக்கு மறுபடியும் லாசாராமாமிரதம் தான் சொல்லுவாரு. நல்ல புத்தகம் கையில் இருந்து வெந்நீர் பாத்திரத்தை வெறுங்கையால தூக்குன மாதிரின்னு சொல்லுவாரு. கொதிக்க கொதிக்க அப்படியே இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் அண்டாவை வெறுங்கையால தூக்குனீங்கன்னா வச்சுட்டு கையை தொடச்சிட்டு மறுபடியும் தூக்கி தாண்டும் போது ஒரு நிமிஷம் வந்து பண்ணிட்டு, பாவி எங்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்கேன், சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இது என்ன பண்ணலாம், கொண்டாடும் போது கூட கொஞ்சம் வையத்தான் வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஈகையின் இன்பம், வாலிபம் பத்தி ரொம்ப ரொம்ப அழகானது. கொஞ்சம் சாக்கசம் இருக்கு, அது இந்த தேர்தல் வர காலங்களை பற்றி அப்படிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்கக்கூடியது. அது செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன், அதோட 1-2 முடிக்கிறேன் நான் கடைசியில். ஒரு வந்து வாழ்க்கை மனதின் எல்லையில் சிலது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. விண்ணை பார்க்கும் மலர்கள் வெளிச்சம் குடித்தே பூக்கும். வாட் அ பிரில்லியன்ட் வே. நான் பார்த்தேன் எந்தெந்த பூவெல்லாம் விண்ணை பார்த்துட்டு இருக்கு, வெளிச்சம் குடிக்கிற பூன்னு எங்கேயாவது சொல்லியிருப்போமா நாம்? சூரியன் கிட்ட வாங்கி விண்ணை பார்க்கும் மலர்கள் வெளிச்சம் குடித்தே பூக்கும். இந்த உனதாகும் குழந்தைகிட்ட சொல்லுங்க. குயிலின் இசைமொழி புரிகிறதா, கீதை உனக்கு புரிந்துவிடும். வெயிலில் நடக்க பிடிக்கிறதா, வாழ்க்கை உனக்கு பிடித்துவிடும். துயரில் தெளிவு பிறக்கிறதா, திசைகள் உனக்கு திறந்துவிடும். அயலவர் துன்பம் வலிக்கிறதா, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வையினியுண்டோ. அத்தனை நலன்களும் அமைந்துவிடும். எல்லைகள் வகுத்து கொள்ளாமல் எல்லாம் ஏற்க பழகிவிடு. நிறைய விடு 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 விடுன்னு வருது, விடுவிடுன்னு வருது எல்லாம். அதுதான் ஒருவேளை விடுதலை தான் விடுதலைன்னு நினைக்கிறேன் நான். எல்லாவற்றையும் விட்டு அது விடுதலை ஆயிடும் நினைக்கிறேன். செல்வம் சேர வேண்டும் என்றால் சிறிதே தோற்க பழகிவிடு. கல்வி என்பது அனுபவம் தான், களகள் 1000 கண்டுவிடு. வல்லமை பெருக வேண்டுமெனில் விரும்பி வலிகள் தாங்கிவிடு. விடைத்து மோதவும் திறன் வேண்டும், விலகி நிற்கவும் மனம் வேண்டும். படையை கட்டி நடத்துகையில் போர்க்குணம் பொறுமை மிக வேண்டும். நடையில் தெரியட்டும் உற்சாகம், நிகழ்த்தி காட்டுக உன் வீரம். தடைகள் எதையும் கையாளல் தலைமை பண்பின் அடையாளம். அதுவேதான் கடைசி. இது மறுபடியும் கணியன் பூங்குன்றனுக்கே போயாச்சு. நதி வழிப்படும் புனை போல அங்கே விதிப்பழிப்படும். அது நீதான் இலக்கை நிர்ணயித்தாய், நீதான் பயணம் நிகழ்த்துகிறாய். நீயாய் தொடங்கிய காரியத்தில் நீள சலிப்புகள் எதற்காக? வாய்ப்புகள் நிறைந்தது நம் வாழ்வு, வெற்றி தோல்விகள் வரும் போகும். மறுபடியும் எனக்கு
ஸ்ரீனிவாஸ் அவருடைய குரலில் வரக்கூடிய கலக்கமா மயக்கமா அந்த பாடல்கள்லாம் தொடர்ந்து இதை கண்ணி விடாமல் வருது. வெற்றிகள் தோல்விகள் வந்து போகும், தேயா உறுதியில் நிமிர்ந்தெடுக திக்குகள் எட்டும் உனதாகும். நான் கடைசி கவிதைக்கு வந்துடுறேன். ஆனாலும் நிறைய என்கிட்ட இருக்குது. தன்னை உணர்ந்தவன் தலைவன் பக்கம் நான் போகலை. தன்னை உணர்ந்த ஏன்னா எப்படியும் தலைப்பு கவிதையை எல்லாரும் படிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால் ஒன்று வருது, தழும்புதல் தவிர அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. யாருக்காகவோ ஆடம்பரமாக ஆடை அணிந்து, யாருக்காகவோ ஆடம்பரமாக வீடு கட்டி, யாருக்காகவோ திரும்பி வந்து அந்த யாரும் எப்பொழுதும் பார்த்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த 4 பேர் யாருன்னு நான் இது வரைக்கும் தேடி இருக்கேன். இல்லை, ஒன்னே ஒன்று தான் என்னால் முடியும். யாரோ பார்த்து பயப்படுற அந்த 4 பேருக்குள்ள நான் போயிடாமல் இருக்கணும். அது மட்டும்தான் முடியுமே தவிர வேற ஒன்றும் முடியாது. ஐயோ 4 பேர் என்ன வார்த்தை சொல்வாங்களோ, அது சமுதாயம் எல்லாம் போர்வையை போட்டு மூடவே வேண்டாம். சமுதாயம் மொத்தமும் புகார் சொல்றது கிடையாது, அந்த 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக தழும்புதல் தவிர பொங்கும் அலைகள் கடப்பதற்கு பொன்னில் படகு தேவையில்லை. என்ன அழகு! சிங்கம் கானக பெருவெளியில் செருப்புகள் அணிந்து நடப்பதில்லை. மனசுக்குள்ள தோணுச்சு வேற ஏதாவது அனிமல் போட்டுதா அப்படின்னு கேட்கணும்னு. இல்லை, ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகள் அழகாக. சிங்கம் கானக பெருவழியில் செருப்புகள் அணிந்து நடப்பதில்லை. அங்கும் இங்கும் பெயர் வாங்க ஆடம்பரங்கள் தேவையில்லை. தங்கும் திறமையை பேணிவிடு, தரணியில் அதில் போல் செல்வம் இல்லை. ஊரார் முன்னே பகட்டோடு உலாவும் வேட்கை நோயாகும். இட்ஸ் அ மேலடி, இன்கியூரபிள் மேலடி. யாரோ மெச்ச வேண்டுமெனில் இருப்பதை மறத்தல் தீதாகும். வேறாய் பண்பை வளர்த்தவர்கள், விழுதாய் தாங்கும் குணத்தவர்கள், பாரோர் போற்றும் புகழ் பெறுவார், பலர் மனங்களில் நிலை பெறுவார். அடுத்தது, கையில் இருப்பதை போற்றிவிடு, காசை காசாய் மதித்துவிடு. தண்ணீராகலாம் பயன்படுத்தாதீங்க. பொய்யாய் ஆடம்பரம் எதற்கு, போலி பெருமைகள் சுமை நமக்கு. வையம் தனதென வாழ்ந்தவர்கள் விடைபெறும் போதினில் சுவடு இல்லை. இன்னும் ஹைலி பிலோசாபிக். மெய்யாய் வாழ்வை வாழ்ந்துவிடு, மண்ணில் அதுபோல் சுகமில்லை. உடையும் உணவும் இருப்பிடமும் ஒரு பொருள் கொஞ்சம் கையிருப்பும் கிடைக்கும் வருவாய் பேணுதலும் கருத்தாய் செய்யும் சேமிப்பும் தடைகள் ஏதும் இல்லாமல் தண்ணீர் நிறைந்தும் தழும்பாமல் நடத்திடு வாழ்வை நல்லபடி, நல்லவர் உன் பெயர் சொல்லும்படி. So with your permission, even without your permission, now I'm going on to the last one. ஏன்னா 30 நிமிடம் தான் கொடுத்துருக்கீங்க, அது 30 நிமிடம் தொடுது என்னுடைய வாட்ச். இந்த கடைசியில் இந்த 3 எடுத்து படிக்கும்போது புரிஞ்சுக்கோங்க, the evolution of a poet is something very important. சில பேர் வந்து இமயமலையில் தான் முதல்லையே காலை வைக்கிறாங்க. எவரெஸ்ட்ல காலை வச்சுட்டு அடுத்த அடி எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டால் கீழே நிற்கிறவன் என்ன பதில் சொல்ல முடியும்? கீழே நின்று பார்த்துட்டு இருக்கேன் நான். அவர் எவரெஸ்ட்ல ஏறி நின்னாச்சு. நின்னதுக்கப்புறம், மேம் வேர் ஷுட் ஐ பிளான்ட் மை ஃபீட், அடுத்த காலில் நான் எங்கே வைக்கட்டும் அப்படின்னு கேட்டால், இல்லை, சில பேருக்கு நிழல் கூட வெளிச்சமாக தான் விழும். அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி முத்தையா. சொல்கிறேன், ஐ நோ ஹிம் அப்படின்னு சொல்லி. மேபி வி மெஷர் தெம் வித் அது ஆசிரியர்களுக்கு தனியாக ஒன்று எழுதியிருக்கீங்க, மிக்க நன்றி. நான் அது சொன்ன தற்பெருமை ஆயிடுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அதே மாதிரி பாரதியை பற்றி அவ்வளோ அழகாக மகாகவியை இப்படி கொண்டாட. அப்புறம் வஉசியை பற்றி மிக்க நன்றி. ஒரு தலைவனாக இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக. விட வேண்டாம், ஏன்னா விடுன்னு சொல்லிட்டே வராரா, அல்ல விட வேண்டாம் அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்துறோம். பெய்யும் பனியை வெயில் தின்னும், படர்கிற கோடையை மழை தின்னும், செய்கிற பணியை காலம் தின்ன சிறிதும் வாய்ப்பு தர வேண்டாம். தூண்டில் புழுவை மீன் தின்னும், துடிக்கும் மீனை நாம் தின்போம். நீண்ட கனவை தயக்கம் தின்ன நிச்சயம் வாய்ப்பு தர வேண்டாம். கனவு கூடவே வரும் தயக்கம். என்னால முடியுமான்னு ஊர் கேட்குதோ கேட்கலையோ நானே கேட்டு என் கனவை நானே அப்பவே அழிப்பேன். ரொம்ப அழகாக நீண்ட கனவை தயக்கம் தின்ன, ஏன்னா கனவு ரொம்ப நீண்டதாக தான் இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்குமே. மண்ணின் சத்தை மரம் தின்னும், மரம் விழுந்தாலோ மண் தின்னும். எண்ணிய வெற்றியை எந்த எதிர்ப்பும் எடுத்து தின்ன விட வேண்டாம். அது டோன்ட் ஸ்டீல் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என் கனவுகளை திருடாதே அப்படின்னு ஆசிரியர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் அதுதான் சொல்றேன். குழந்தைகளுடைய கனவுகளை அவங்களுக்கு தெரியாம திருடுறதுல நம்மளை விட தேர்ந்தவர்கள் வேற யாரும் கிடையாது. வேறொன்றை கொண்டு வச்சு இதுதான் உன் கனவு, நீ தான் சரியா பார்க்கல அப்படின்னு வேற நம்ம சொல்லுவோம். அது எடுத்து தின்கிறவே, அதுதான் சொல்றாரு. எண்ணிய மண்ணின் சத்தை மரம் தின்னும், மரம் விழுந்தாலோ மண் தின்னும். எண்ணிய வெற்றியை எந்த எதிர்ப்பும் எடுத்து தின்ன விட வேண்டாம். கவிழ்கிற இருளோ பகல் தின்னும்,
கதிரவன் எழுந்து இருள் கைக்கு வந்து, அதுவும் இந்த ஃபோட்டோ காப்பிட் வெர்ஷன் கைக்கு வர, அதில் இஷ்டம் போல் என்னால் எழுத வைக்க அதில் நிறைய இடம் இருந்தது. ரொம்ப தாராளமாக, இல்லை முன்னுரையும் இல்லை ஒன்னுரையும் இல்லை. அப்படி இல்லாமல் அந்த பக்கங்கள் எல்லாம் வரும்போது ரொம்ப தாராளமாக உட்காந்து எனக்கு பிடித்ததெல்லாம் எழுதி, அந்த வாய்ப்புகளின் வாசல் அதை விடவும் எனக்கு பிடிக்கலை. முத்தையா, நீங்கள் கொஞ்ச நேரம் வேறு எதையாவது பேசிட்டு இருங்க. எனக்கு தெரியும் எல்லாரும் அவங்கவுங்க, இல்லை என்ன பேச கூப்பிட்டீங்கன்னா கடிகாரத்தை பார்த்து பிரயோஜனமே இல்லை, கேலண்டர் தான் பார்க்கணும். ரைட்? இது எனக்கு ரொம்ப பிடித்ததுப்பா, உள்ளத்துக்கு மிகவும் நெருக்கானது. ஆனால் என்ன, முத்தையா மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ காப்பிங் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணால் பார்த்தது அப்படியே உறிஞ்சு சக்கையை மட்டும் விட்டுட்டு போயிடுவார். எல்லாருடைய கவிதையும் அப்படியே உறிஞ்சிடுவார், பேப்பரும் சேர்ந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் அந்த கவிஞனே தேடணும் அப்படின்னா கூட இவர்கிட்ட வந்து தான் எங்கிட்ட காப்பியில் உங்களால் சொல்ல முடியுமா, நான் எழுதிக்கிறேன்னு கேட்கணும். ரொம்ப அழகு. வாய்ப்புகளின் வாசல் என்னன்னு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போகும்போது தயவு செஞ்சு கொண்டு போங்க தலையில். வாய் விட்டு நாம் சொல்லும் வார்த்தை, அதை வழிநடத்தி செல்வதுதான் வாழ்க்கை. காய்ச்சொற்கள் எதற்கென்று கேட்டு நம் குரலாசான் சொன்னதுண்டு பாட்டு. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. வாய்ப்புகளின் வாசல்தான் வார்த்தை, அதன் வகை தெரிந்தால் வசந்தத்தின் சேர்க்கை. ஆய்ந்த பின்னே வார்த்தைகளை பேசு, நீ ஆனந்த பூங்காற்றாய் வீசு. சொற்களினால் சொர்க்கங்கள் பிறக்கும், நீ சறுக்கி விட்டால் நரகம் வந்து சிரிக்கும். நாவினால் சுட்டவிட தாண்டி நாவுக்கு தாண்டி போயாச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. அதுவே தான் ரொம்ப அந்த அந்த எவ்வளோ அழகா இருக்கு. ஒரு கவிஞனுக்கு அப்புறம் இயற்கை அடுத்தவரை எடுத்து கொடுக்குது பாருங்களேன். சொற்களினால் சொர்க்கங்கள் பிறக்கும், நீ சறுக்கி விட்டால் நரகம் வந்து சிரிக்கும். கற்ற பயன் வார்த்தைகளே காட்டும், அது கனத்த புகழ் கொண்டு வந்து கூட்டும். உற்ற துணை வார்த்தைகள் தாம் உணர்க, அவை உயரியபடி பயன்படுத்தி உயர்க. சுற்றங்கள் மகிழ சொல் சொல்க, நல்ல சொல்லழகால் உள்ளங்களை வெல்க. வில் பிடித்து நிற்கிறவர் வீரர், அவர் வெற்றி தோல்வி தாண்டி வரும் சூரர். சொல் பிடித்து வெல்பவரே தீரர், அவர் சூட்சமங்கள் கண்டுலர்ந்த சீலர். கல் பிடித்து சிற்பம் காணும் கலையாய், நீ கூறும் சொல் நெஞ்சில் நிற்கும் நிலையாய். சொல்லும் சொல் சேர்க்கும் 100 வெற்றி, அது சாதனைகள் காணுகின்ற யுக்தி. அதுக்கு அடுத்த பக்கத்துல ஒரே ஒரு வரி, அந்த வரியை சொல்லிடுறேன். கலைகள் படிந்த மனது கனவு, கடவுள் விரும்பும் கனவுன்னு சொல்லியிருக்காரு. எந்தெந்த மனதுல கலைகள் இருக்கோ அது கடவுளே விரும்பி பார்க்குற கனவாக. வாய்ப்பினுக்கு மிக பெரிய நன்றி முத்தையா. என்னால் என்ன வேற என்ன கேட்க முடியும்? நன்றி மீண்டும் தருக. வாய்ப்பு தான் கேட்க முடியும். மறுபடியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. 100வது புத்தகம் வெளியில் வரும். 100 வயது வரைக்கும்லாம் காத்துட்ருக்க வேண்டிய தேவை இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா வீட்டு வாசலில் வந்து கவிதை கதவை தரேன் அப்படின்னு தட்டும்போது புழக்கடை வாயிலாக இறங்கி போகாமல் இருந்தால் சரி, அவ்வளவே தான். அந்த அளவுக்கு பாட்டுக்கு இதெல்லாம் மெட்டுக்கு கொண்டு போக யாராலாவது முடியும்னா, நான் அந்த எம்பி ஸ்ரீனிவாசன் சொன்னேன் இல்லையா, சேர்ந்து செய்ப்போம் அப்படின்னு. பள்ளிகளில் உங்கள் கிட்ட பள்ளிகள் இருந்தாலும், நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும், 4 குழந்தைங்க சொன்னால் கேட்குற குழந்தைங்க உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்லூழ் உங்களுக்கு இருந்தாலும், ஒரு 10 பேரை சேர்த்து வச்சு உங்களால் பாடல் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் புட் தெம் டு மியூசிக். ஒரு கல்லூரி ஆண்டு விழா, பள்ளி ஆண்டு விழாவில் இது பாடப்படணும் நம்மளை அறியாமல். அதுவும் மலேசிய தமிழ் தாய் வாழ்த்து கேட்கும்போது, அதுவும் நிலவினுக்கே சென்றாலும் நீங்கள் சொல்லும்போது என் கண் கசியும். ஒவ்வொரு தடவையும் அந்த வரி வந்துடுமே நான் பயந்துருவேன். அது வரும்போது கண் கலங்கிடும், பார்க்கக்கூடாது யாருன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்குவேன். அது பாடி முடிக்கும்போது எப்படி இருக்குல்ல. பழையவளேன்னு ஒருத்தியை கூப்பிடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவ பழமையானவ, அந்த பழமையில எந்த அளவுக்கு புதுமையை இவங்க பார்த்துருக்க முடியும். வித் திஸ் ரிக்வெஸ்ட், மிக்க நன்றி. தன்னை உணர்ந்தவன் தலைவன், அந்த தலைவனை பாராட்டுபவர் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.